வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஸோ பட்டர்ஃப்ளைல 2 இருக்கும், ஸ்ட்ரெயிட் லோடிங் இருக்கும், கிராஸ் லோடிங் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிஸ்டர் கிராஸ் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படின்னு ஸ்டிச் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ நான் 2 பேரலல் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு 2 லைன் கீழேயும் மேலேயும் வரைஞ்சிருக்கேன். அந்த லைன் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா நான் பேக் ஸ்டிச் போடுறதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் சைஸில் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரில் இருக்க மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். இந்த பக்கமும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே இருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், மேலே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நான் ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் நான் கொடுக்குறேன். சில்க் த்ரெட்டு டபுளாக தான் எடுத்திருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். இங்கேருந்து இந்த கிராஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு மேல் பக்கம் கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் வர பாயிண்ட்டை, இது எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னா உள்ள வர வர இந்த மாதிரி உள்பக்கம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்பக்கம் இருக்கிற ஒரிஜினல் லைன்ல செயின் ஸ்டிச்சு, ரெஃபரன்ஸ் லைன்ல பேக் ஸ்டிச்சு. அது மாதிரி நான் மேலே போகும்போது உள்பக்கம் தான் ஒரு கார்னர் ஸ்டிச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துட்டேன். அதுக்கு உள்பக்கம் செயின் ஸ்டிச்சு, வெளிப்பக்கம் பேக் ஸ்டிச்சு. ஸோ ஒரு தடவையும் 2லையுமே மேலே கீழே 2லையுமே உள்பக்கம் தான் கொடுத்துக்கிட்டு வரணும், வெளிப்பக்கம் போகக்கூடாது. ஸோ செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, கீழ் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு. ஸோ பட்டர்ஃப்ளைல ஆக்சுவலாக நம்ம மெத்தட் 1ல வந்து நம்மளா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை கிரியேட் பண்ணுவோம். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங் கிடைச்சிரும். கிறிஸ் கிராஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஏன் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் மேலே கீழே ஏத்த இறக்கமா இருக்கலாம் நம்ம பேக் ஸ்டிச் போடும்போது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு இந்த மெத்தட் வந்து எங்கெல்லாம் கிராஸ் ஷேப் வருதோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இங்க நான் எண்டு நாட் போடாம அடுத்த பார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போறேன். ஸோ அடுத்த பார்ட்டுங்கும் போது அப்படியே இந்த ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிக்கிறேன். செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி பேக் ஸ்டிச்சு, தென் அப்படியே உள்பக்கம் செயின் ஸ்டிச்சு, வெளிப்பக்கம் பேக் ஸ்டிச், செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுல கரெக்டா உங்களுக்கு பேக் ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு த்ரெட்டு தீர்ந்துருச்சு. அகைன் நான் த்ரெட் எடுக்கும்போது கரெக்டாக கீழே இருந்து எடுத்துக்கிறேன். கீழ் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ செயின் ஸ்டிச்சு கீழேருந்து மேலே, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, கீழே செயின் ஸ்டிச்சு, அதுக்கு கீழே பேக் ஸ்டிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஸ் வந்து நமக்கு வரணும். இது வந்து இவ்வளோ டைட்டாக தான் நீங்கள் பக்கத்தில் தான் போடணும்னு இல்லை, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியும் நீங்கள் போடலாம். செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அங்கிருந்து செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் இப்போ எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அடுத்தடுத்த பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பார்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் சென்டர் பார்ட்டில் கொடுக்கறதுக்கு நார்மல் நீடில் த்ரெட்டு கோத்து வச்சுருக்கேன். ஊசியை இந்த எட்ஜில் விட்டு மேலே எடுத்து அதில் ஒரு நம்பர் பீடு வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் வர மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம், இல்லை ஆரி நீடில்லையுமே இதை கவர் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக அந்த மொட்டு மாதிரி நடுவில் அது பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட், பாடி பார்ட்ல சென்டர்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு கீழே இருந்து மேலே த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 சுத்திட்டு கீழே அகைன் விடுங்க. அப்போ உங்களுக்கு முடிச்சும் பெர்ஃபெக்டா கீழே போயிடும், பிளஸ் அந்த பீடும் நகராம இருக்கும். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.